வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை இன்று கூற இருப்பது என்ன அப்படின்னாக்கா, கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 9வது குறள். செல்வம் இருப்பதுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த செல்வம் ஒரு கொடுங்கோன்மை அரசனின் கீழ் இருந்தால் கஷ்டம். யாருக்கு செல்வம் இருக்கணும்? மக்களுக்கு. மக்களிடம் மிகுந்த செல்வம் இருந்தால், அதாவது நல்ல வளங்களோடு இருந்தால், அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தரும், மிகுந்த மன துன்பத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். யார்கிட்ட? கொடுங்கோன்மை அரசன் இருந்தால். ஏன்னா அவன் வரி வசூல் செய்யும்போது என்ன பண்ண போகிறான்? நீ இன்னும் அதிகமாக கொடுக்கணும், உனக்கு இந்த சொத்து இருக்குது, அந்த சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறான்? அவனை பிச்சு பிடுங்கி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிறதுக்கு பார்க்குறான். யார்? கொடுங்கோல் மன்னன். அப்போ அவனுக்கு சந்தோஷமாக இருக்கான். அப்போ இதுக்கு நம்மளுக்கு வறுமையே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்திடுமா. இதை நாம் பார்க்கலாம். இப்போ இது பார்க்கும்போது என்னன்னாக்கா, இன்மையின் இன்னாது உடைமை, இன்மையின் இன்னாது உடைமை, முறை செய்யா மன்னவன் கோர் கீழ்ப்படின். இன்மையின் இன்னாது உடைமை, முறை செய்யா மன்னவன் கோர் கீழ்ப்படின். மிக அழகாக, மிக எளிதாக, எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். ஒரு பூ மலர்வது போல சொல்லுகிறார். இன்மையின் இன்னாத உடைமை, இருக்கிறத விட இல்லாமல் இருந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான். இன்மையின் இல்லாது உடைமை, இல்லைன்னு நான் கஷ்டப்படுறதை விட இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுறது அதை விட கொடியதாக இருக்கிறது. அதிகமான துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குமா மக்களுக்கு. எப்போ யாராவது செல்வம் இருந்தால் எனக்கு வருத்தம்னு சொல்லுவானா? இல்லை, எனக்கு ரொம்ப துன்பம்னு சொல்கிறானாம்மா. எப்போ சொல்கிறான் அப்படின்னாக்கா, முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். சரியான நிதி ஆதாரங்களை கணித்து அதன்படி ஆட்சி செய்யாமல் மக்களை துன்புறுத்தக்கூடிய கொடுங்கோல் அரசனின் ஆட்சியின் கீழ் செல்வந்தனுக்கு கூட ஐயோ நம்ம வறுமையாக இருந்தால் கூட தேவலாம் போல இருக்கே, இது ரொம்ப கொடுமையாக இருக்கேன்னு நினச்சி மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது இல்லைன்னு நான் கஷ்டப்படுறதை விட இருக்குன்னு கஷ்டப்படுறது அதிகமாக இருக்கும். எப்போ என்றால் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ். நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் இணையலாம்.